ஜீவனுக்கு ஜீவன். மனிதர் சண்டை பண்ணி கர்ப்பவதியான ஒரு ஸ்திரியை அடித்ததினால் அவளுக்கு வேறே சேதமில்லாமல் கற்பம் விழுந்து போனால் அடிபட்ட ஸ்திரியின் புருஷன் அடித்தவன் மேல் சுமத்துகிறதற்கு தக்கதாயும் நியாயாதிபதிகள் செய்யும் தீர்ப்பின்படியும் தண்டம் கொடுக்க வேண்டும். வேறே சேதம் உண்டானால் ஜீவனுக்கு ஜீவன், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால், சூட்டுக்கு சூடு, காயத்துக்கு காயம், தழும்புக்கு தழும்பு பழி கொடுக்க வேண்டும். ஒருவன் தன் அடிமையானவன் கண்ணையாகிலும் தன் அடிமை பெண்ணின் கண்ணையாகிலும் அடித்ததினால் அதை கெடுத்தால் அவன் கண்ணுக்கு பதிலாக அவனை விடுதலை பண்ணிவிட வேண்டும். அவன் தன் அடிமையானவன் பல்லையாவது தன் அடிமை பெண்ணின் பல்லையாவது உதிர அடித்தால் அவன் பல்லுக்கு பதிலாக அவனை விடுதலை பண்ணிவிட வேண்டும். ஒரு மாடு ஒரு புருஷனையாவது ஒரு ஸ்திரியையாவது முட்டினதினால் சாவுண்டானால் அந்த மாடு கல்லெறியப்பட வேண்டும். அதன் மாம்சம் புசிக்கப்படலாகாது. அப்பொழுது மாட்டின் எஜமான் ஆக்கினைக்கு நீங்களாயிருப்பான். தன் மாடு வழக்கமாய் முட்டுகிற மாடாயிருந்து அது அதன் எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டும் அவன் அதை கட்டி வைக்காததினால் அது ஒரு புருஷனையாவது ஒரு ஸ்திரியையாவது கொன்று போட்டால் மாடும் கல்லெறியப்பட வேண்டும், அதன் எஜமானும் கொலை செய்யப்பட வேண்டும். அபராதம் கொடுக்கும்படி தீர்க்கப்பட்டதானால் அவன் தன் ஜீவனை மீட்கும் பொருளாக விதிக்கப்பட்ட அபராதத்தை கொடுக்க கடவன். அது ஒருவன் மகனை முட்டினாலும் சரி ஒருவன் மகளை முட்டினாலும் சரி இந்த தீர்ப்பின்படி அவனுக்கு செய்யப்பட வேண்டும். அந்த மாடு ஒரு அடிமையானவனையாவது ஒரு அடிமை பெண்ணையாவது முட்டினால் அதற்கு உடையவன் அவர்களுடைய எஜமானுக்கு 30 சேக்கல் நிறையான வெள்ளியை கொடுக்க கடவன். மாடு கல்லெறியப்பட வேண்டும். ஒருவன் ஒரு குழியை திறந்து வைத்ததினாலாவது ஒரு குழியை வெட்டி அதை மூடாதே போனதினாலாவது அதிலே ஒரு மாடாவது ஒரு கழுதையாவது விழுந்தால் குழிக்கு உடையவன் அதற்கு ஈடாக பணத்தை மிருகத்தின் எஜமானுக்கு கொடுக்க கடவன். செத்ததோ அவனுடையதாக வேண்டும். ஒருவனுடைய மாடு மற்றவனுடைய மாட்டை முட்டினதினால் அது செத்தால் உயிரோடு இருக்கிற மாட்டை அவர்கள் விற்று அதன் கரையத்தை பங்கிட்டு செத்ததையும் பங்கிட்டுக் கொள்ள கடவர்கள். அந்த மாடு முன்னமே முட்டுகிற மாடென்று அதன் எஜமான் அறிந்திருந்தும் அதை கட்டி வைக்காதிருந்தால் அவன் மாட்டுக்கு மாட்டை கொடுக்க கடவன். செத்ததோ அவனுடையதாக வேண்டும். கர்த்தருடைய பிரமாணம் கர்ப்பவதியின் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. கர்ப்பவதி தன் சரீரத்தில் பலவீனமாய் இருப்பாள். மனுஷர் கர்ப்பவதியோடு சண்டை பண்ணி கர்ப்பவதிக்கோ அல்லது அவளுடைய கற்பத்திற்கோ சேதம் ஏற்படுத்தும் போது என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தருடைய பிரமாணம் தெளிவுபடுத்துகிறது. மனிதர் சண்டை பண்ணி கர்ப்பவதியான ஒரு ஸ்திரியை அடித்ததினால் அவளுக்கு வேறே சேதமில்லாமல் கற்பம் விழுந்து போனால் அடிபட்ட ஸ்திரீயின் புருஷன் அடித்தவன் மேல் சுமத்துவதற்கு தக்கதாயும் நியாயாதிபதிகள் செய்யும் தீர்ப்பின்படியும் தண்டம் கொடுக்க வேண்டும். வேறே சேதம் உண்டானால் ஜீவனுக்கு ஜீவன், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால், சூட்டுக்கு சூடு, காயத்துக்கு காயம், தழும்புக்கு தழும்பு பழி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தருடைய பிரமாணம் சொல்லுகிறது. ஒரு ஸ்திரீக்கு மற்றவர்கள் சண்டை போடும்போது அவருடைய கற்பம் கலைந்து போனால் அடிபட்ட ஸ்திரீயின் புருஷன் அடித்தவன் மேல் தண்டம் வாங்கலாம். அந்த ஸ்திரீ இறந்து போனால் ஜீவனுக்கு ஜீவன் கொடுக்கப்பட வேண்டும். ஜீவனுக்கு ஜீவன் என்னும் இப்படிப்பட்ட தண்டனை கொடுக்கும் போது ஜனங்கள் மத்தியிலே குற்றம் குறைந்து போகும். சிறைச்சாலைகள் அதிகமாக தேவைப்படாது. தண்டனையை குறித்து உண்மையான பயம் இல்லை என்றால் குற்றம் குறைவதற்கு வாய்ப்பு இல்லை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த பிரமாணத்தை பற்றி தம்முடைய உபதேசத்தில் சொல்லி இருக்கிறார். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். பழி வாங்குதல் கர்த்தருக்கு உரியது. இந்த தண்டனையை தனி மனிதர் தங்களுடைய கைகளில் எடுத்துக்கொண்டு யாரையும் பழிவாங்க கூடாது. ஒருவரையும் பழிவாங்காமல் இருப்பது நல்லது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் யூதருடைய மூப்பர்கள் இந்த பிரமாணத்தை தங்கள் கைகளில் எடுத்துக்கொண்டு தங்களுக்கு பிடிக்காதவர்களையெல்லாம் பழி வாங்கினார்கள். நாம் யாரையும் பழி வாங்காமல் எல்லோரிடத்திலும் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே இயேசு கிறிஸ்துவின் உபதேசம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு.
மத்தேயு 5:39. கர்த்தர் தம்முடைய தெய்வீக பராமரிப்பினால் பிறருக்கு தீங்கு செய்தவர்களை தண்டிக்கிறார். கர்த்தருடைய திட்டத்தின் பிரகாரமாக பாவிகளுக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது. பழி வாங்குதல் கர்த்தருக்கு உரியதாக இருக்கும்போது இந்த பிரமாணத்தை நம்முடைய கையில் எடுத்துக்கொண்டு நம்முடைய இஷ்டம் போல யாரையும் பழி வாங்கக்கூடாது. பழி வாங்கும் பொறுப்பை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து விட வேண்டும். அதோனி பேசேக் ஓடி போகையில் அவனை பின்தொடர்ந்து பிடித்து அவன் கை கால்களின் பெரு விரல்களை தரித்து போட்டார்கள். அப்பொழுது அதோனி பேசேக் 70 ராஜாக்கள் கை கால்களின் பெருவிரல்கள் தரிக்கப்பட்டவர்களாய் என் மேஜையின் கீழ் இருந்ததை பொறுக்கி தின்றார்கள். நான் எப்படி செய்தேனோ அப்படியே தேவன் எனக்கும் செய்து சரி கட்டினார் என்றான். அவனை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். அங்கே அவன் செத்துப்போனான். நியாயாதிபதிகள் 1:6-7. கொள்ளையிடப்படாதிருந்தும் கொள்ளையிடுகிறவனும் துரோகம் பண்ணாதிருக்கிறவர்களுக்கு துரோகம் பண்ணுகிறவனுமாகிய உனக்கு ஐயோ! நீ கொள்ளையிட்டு முடிந்த பின்பு கொள்ளையிடப்படுவாய். நீ துரோகம் பண்ணி தீர்ந்த பின்பு உனக்கு துரோகம் பண்ணுவார்கள். ஏசாயா 33:1. இதோ ஜனங்கள் அக்கினிக்கு இரையாக உழைத்து ஜனங்கள் விருதாவாக இழைத்து போகிறது கர்த்தருடைய செயல் அல்லவோ? ஆபகுக் 2:13. அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள் என்றார். மத்தேயு 26:52. நியாயாதிபதிகள் இந்த பிரமாணத்தை மிகவும் கவனமாக பயன்படுத்த வேண்டும். நியாயாதிபதிகள் காயப்படுத்தியவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். காயம் பட்டவர்களுக்கோ நிவாரணம் கொடுக்க வேண்டும். நியாயாதிபதிகளிடத்தில் பட்சபாதம் இருக்கக்கூடாது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒருவருக்கு ஏற்பட்ட காயத்தின் அளவுக்கு தக்கதாக அவரை காயப்படுத்தியவருக்கு தண்டனை கொடுப்பது வழக்கம். தண்டனையின் அளவும் வித்தியாசமாய் இருக்கும். குற்றம் செய்தவர்களுக்கு கிடைக்கும் தண்டனைகளை ஜனங்கள் பார்ப்பார்கள். தங்களுக்கு இதுபோன்ற தண்டனை கிடைக்கக்கூடாது என்று தீர்மானித்து ஜனங்கள் குற்றம் செய்யாமல் குற்றத்திற்கு விலகி ஜீவிப்பார்கள். கர்த்தர் அடிமைகள் மீதும் கிருபையும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறார். எஜமான் தன் அடிமைகளுக்கு சரீர சேதாரம் உண்டாகும் வண்ணமாக அவர்களை அடித்து போட்டால் அடிமைகளுக்கு நிவாரணம் கொடுக்கப்பட வேண்டும். கர்த்தர் இது பற்றி தம்முடைய பிரமாணத்தில் சொல்லும்போது, ஒருவன் தன் அடிமையானவன் கண்ணையாகிலும் தன் அடிமை பெண்ணின் கண்ணையாகிலும் அடித்ததினால் அதை கெடுத்தால் அவன் கண்ணுக்கு பதிலாக அவனை விடுதலை பண்ணி விட வேண்டும். அவன் தன் அடிமையானவன் பல்லையாவது தன் அடிமை பெண்ணின் பல்லையாவது உதிர அடித்தால் அவன் பல்லுக்கு பதிலாக அவனை விடுதலை பண்ணி விட வேண்டும் என்று சொல்லுகிறார். அடிமைகளிடத்தில் எஜமான் இரக்கமில்லாமல் நடந்து கொண்டால் தனக்கு அடிமை வேலை செய்கிறவர்களை அவன் இழந்து போக வேண்டும். விடுதலை பண்ணப்பட்ட அடிமைகள் தங்களுடைய வீடுகளுக்கு திரும்பி போகலாம். அவர்கள் விரும்பினால் அந்த தேசத்தை விட்டு வேறு தேசத்திற்கு போகலாம். போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்று மோசையின் பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சிலர் இந்த வாக்கியத்திற்கு வியாக்கியானம் சொல்லும்போது கர்த்தர் மாடுகளின் மீது மாத்திரமே கரிசனையோடு இருக்கிறார் என்றும் அவர் மாடுகளுக்காகவே கவலையாய் இருக்கிறார் என்றும் சொல்லுகிறார்கள். கர்த்தர் மனுஷருக்காகவே மாடுகளின் மீது கரிசனையாய் இருக்கிறார். போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்று மோசையின் பிரமாணத்திலே எழுதியிருக்கிறதே. தேவன் மாடுகளுக்காகவே கவலையாய் இருக்கிறாரோ? நமக்காகத்தான் இதை சொல்லுகிறாரோ? ஒளிகிறவன் நம்பிக்கையோட உழவும் போரடிக்கிறவன் தான் நம்புகிறதில் பங்கடைவேன் என்கிற நம்பிக்கையோட போரடிக்கவும் வேண்டியதே. ஆகையால் இது நமக்காகவே எழுதியிருக்கிறது. 1 கொரிந்தியர் 9:9-10. இஸ்ரவேல் புத்திரர் ஆடு மாடுகளை வளர்க்கிற தொழிலை செய்கிறார்கள். மாடுகளில் சில முட்டுகிற மாடாக இருக்கும். அது மனுஷரை முட்டி அவர்களுக்கு பலத்த காயத்தையோ அல்லது உயிர் சேதத்தையோ உண்டு பண்ணிவிடும். கர்த்தர் இது பற்றியும் தம்முடைய பிரமாணத்தில் சொல்லுகிறார். ஒரு மாடு ஒரு புருஷனையாவது ஒரு ஸ்திரீயையாவது முட்டினதினால் சாவு உண்டானால் அந்த மாடு கல்லெறியப்பட வேண்டும். அதன் மாம்சம் புசிக்கப்படலாகாது. அப்பொழுது மாட்டின் எஜமான் ஆக்கினைக்கு நீங்களாய் இருப்பான் என்றும், தன் மாடு வழக்கமாய் முட்டுகிற மாடாயிருந்து அது அதன் எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டும் அவன் அதை கட்டி வைக்காததினால் அது ஒரு புருஷனையாவது ஒரு ஸ்திரீயையாவது கொன்று போட்டால் மாடும் கல்லெறியப்பட வேண்டும், அதன் எஜமானும் கொலை செய்யப்பட வேண்டும் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார்.
அபராதம் கொடுக்கும்படி தீர்க்கப்பட்டதினால் அவன் தன் ஜீவனை மீட்கும் பொருளாக விதிக்கப்பட்ட அபராதத்தை கொடுக்க கடவன் என்றும், அது ஒருவன் மகனை முட்டினாலும் சரி, ஒருவன் மகளை முட்டினாலும் சரி, இந்த தீர்ப்பின்படியே அவனுக்கு செய்யப்பட வேண்டும் என்றும், அந்த மாடு ஒரு அடிமையானவனையாவது ஒரு அடிமை பெண்ணையாவது முட்டினால் அதற்கு உடையவள் அவர்களுடைய எஜமானுக்கு 30 சேக்கல் நிறையான வெள்ளியை கொடுக்க கடவன், மாடு கல்லெறியப்பட வேண்டும் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மாடு முட்டியதினால் ஒருவருக்கு சாவு உண்டாகுமானால் அந்த மாடு கல்லெறியப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த மாட்டின் எஜமான் ஆக்கினைக்கு நீங்களாய் இருப்பான் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். மாட்டுக்கு தண்டனை கொடுக்கப்படவில்லை என்றால் மாடு முட்டியதினால் செத்துப்போன நபரின் வீட்டார் மாட்டின் எஜமானை பழிவாங்க நினைப்பார்கள். மனுஷருடைய இருதயத்தில் பழிவாங்கும் எண்ணம் வரக்கூடாது என்பதற்காக கர்த்தர் மாட்டுக்கு தண்டனை கொடுக்கிறார். ஒரு மாடு வழக்கமாய் முட்டுகிற மாடாய் இருக்குமானால் அதன் எஜமான் அதை மிகவும் கவனமாய் வளர்க்க வேண்டும். அந்த மாடு முட்டியதினால் சாவு உண்டானால் அந்த மாடும் கல்லெறியப்பட வேண்டும், அதன் எஜமானும் கல்லெறியப்பட வேண்டும். மனுஷருக்கு பாதுகாப்பு கொடுக்கும் வண்ணமாக கர்த்தர் மாட்டுக்கு தண்டனை கொடுக்கும் போது மாட்டின் எஜமானுக்கும் தண்டனை கொடுக்கிறார். மாடுகளுக்கு எஜமானா இருக்கிறவர்கள் தங்களுக்கு வரப்போகும் தண்டனைகளை நினைத்து பார்த்து தங்களுடைய மாடுகளை மிகவும் கவனமாய் வளர்ப்பார்கள். கர்த்தர் மனுஷர் மீது கிருபையும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறார். மனுஷருடைய பிரயோஜனத்திற்காக கர்த்தர் மாடுகளையும் கழுதைகளையும் சிருஷ்டித்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு இந்த மிருகங்களே குடும்ப சொத்தாக இருக்கிறது. இவை செத்து போகும்போது அவர்களுடைய குடும்பத்தின் சம்பத்தும் அழிந்து போகிறது. மனுஷருடைய கவன குறைவினால் மிருகங்கள் செத்து போவதற்கு வாய்ப்புள்ளது. இதனால் மிருகத்தின் எஜமான்களுக்கு இழப்பு உண்டாகும். யாருடைய கவன குறைவினால் இந்த மிருகங்களுக்கு இழப்பு உண்டாயிற்றோ அவன் மிருகத்தின் எஜமானுக்கு இழப்பீடு தர வேண்டும். ஒருவன் ஒரு குழியை திறந்து வைத்ததினாலாவது, ஒரு குழியை வெட்டி அதை மூடாதே போனதினாலாவது, அதிலே ஒரு மாடாவது ஒரு கழுதையாவது விழுந்தால் குழிக்கு உடையவன் அதற்கு ஈடாக பணத்தை மிருகத்தின் எஜமானுக்கு கொடுக்க கடவன். செத்ததோ அவனுடையதாக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சில வேளைகளில் ஒரு மாடு மற்றொரு மாடை முட்டுவதனால் அந்த மாட்டுக்கு மரணம் ஏற்பட வாய்ப்புள்ளது. இதனால் செத்துப்போன மாட்டின் எஜமானுக்கு நஷ்டம் உண்டாகும். இந்த நஷ்டம் ஈடு செய்யப்பட வேண்டும் என்று கர்த்தர் தம்முடைய பிரமாணத்தில் சொல்லி இருக்கிறார். ஒருவனுடைய மாடு மற்றவனுடைய மாட்டை முட்டியதினால் அது செத்தால் உயிரோடு இருக்கிற மாட்டை அவர்கள் விற்று அதன் கிரயத்தை பங்கிட்டு செத்ததையும் பங்கிட்டுக் கொள்ள கடவர்கள். அந்த மாடு முன்னமே முட்டுகிற மாடு என்று அதன் எஜமான் அறிந்திருந்தும் அதை கட்டி வைக்காதிருந்தால் அவன் மாட்டுக்கு மாட்டை கொடுக்க கடவன். செத்ததோ அவனுடையதாக வேண்டும் என்பது கர்த்தருடைய பிரமாணமாகும். இஸ்ரவேல் புத்திரர் வனாந்திரத்தில் பாளையம் இறங்கி இருக்கும் போது அவர்களுடைய கூடாரங்கள் ஒன்றுக்கொன்று அருகாமையில் இருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரரும் நெருக்கமான இடங்களில் கூடாரம் போட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய மிருகங்களும் அவர்களோடு கூட அவர்களுடைய கூடாரங்களுக்கு அருகாமையில் இருக்கும். இதனால் அவருடைய மிருகங்களுக்கு இடையே முட்டுதல், மோதுதல், காயம் ஏற்படுதல் ஆகிய சம்பவங்கள் அதிகமாய் நடைபெறுகிறது. கர்த்தர் எல்லா காரியங்களையும் நோக்கி பார்த்து தம்முடைய பிரமாணங்களில் ஒவ்வொரு சம்பவத்தையும் மிகவும் தெளிவாக சொல்லுகிறார்.